உங்களை நாங்கள் இன்னும் மறக்கலை அப்படின்னு தொடர்ந்து அவருடைய அந்த பழைய நினைவுகள், பழைய பாட்டு இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு ஒரு உடல்நலம் நல்ல திடகாத்திரமாக இருந்து அதே வலுவோட அதே தெம்போட இந்த கட்சியை வலுவாக வச்சுருந்தாருன்னா இன்றைக்கு அவர் வந்து முதலமைச்சராகவோ அல்லது பலமான எதிர்க்கட்சி தலைவராகவோ கேள்வி கேட்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருப்பார்னு எனக்கு தோணுது. நிச்சயமாக. இப்போ விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசும்போது நீங்கள் உணவு அப்படின்னு சொன்னீங்க. யாரை கேட்டாலும் அவருடைய உணவு பரிமாறினது, உணவு போட்டதுங்கிற மாதிரியான ஒரு நிலையிலே பேசிகிட்டு இருக்கும்போது அதை தாண்டி வேறு எதுவுமே அவரை பற்றி பேசாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன? இல்லை உணவு தான் பெரிய ஹைலைட். வந்து எம்ஜிஆருக்கு பிறகு வரவங்களே சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன்னு சொன்னோட உட்கார வச்சு சாப்பிடு அப்படின்னு இதுமாரி நல்ல கேள்வி கேட்டீங்க. இதையே தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுமாரி விஜயகாந்த் பண்ணல நிறைய உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, கஷ்ட நிலையில் இருந்தவர்களை வந்து பல பேர் வந்து ப்ரொடியூசராக மாற்றிருக்காரு. குறைஞ்ச சம்பளத்துக்கு சம்பளம் வாங்காமல். எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில், தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட 80% சம்பளத்தை விட்டு கொடுத்து படம் நடித்த ஒரு விஜயகாந்தாக தான் இருப்பார்.